வணக்கம் வெண்பெரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணும்போது கரண்ட்டாக 6.4K சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் வரக்கூடிய இந்த இன்றைக்கி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கக்கூடிய இந்த டோர்னமெண்ட்டுக்கு WBLக்கு எல்லா மேட்சுக்குமே டெமோ டீம்ஸ், எஸ்எலுக்கான டீம்ஸ், சில மேட்சுகளுக்கும் டெமோ டீம்ஸாக ஜிஎலுக்கான டெமோ டீம்ஸ் அப்படிங்கிற 2 விஷயத்தையும் கொடுப்போம். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ப்ளஸ் மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இங்கே இந்த WBLல நிறைய வின்னர்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் எடுக்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு மேட்சுக்கான வீடியோ. செகண்ட், தேர்ட் இந்த மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் 2 மேட்ச் நம்ம வீடியோ போட முடியாமல் போகலாம். அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். வீடியோ லெவல்ஸோட அஸ்யூம்ஸ் கிடைச்சா நம்ம இதுக்கு வீடியோ கம்பல்சரி கொடுப்போம். அந்த அஸ்யூம்ஸ் கிடைக்காத போது ஒரு முதல் 2-3 மேட்ச் மட்டும் மிஸ் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மேட்சுமே தொடர்ச்சியாக வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு குஜராத் உமனுக்கும் பெங்களூர் உமனுக்கும் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு இது லெவல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு, ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ. இந்த டோர்னமெண்ட்டில் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த விஷயங்கள் எல்லாமே பேசிவிட்டு இந்த மேட்ச்சில் எது லெவலாக இருக்கலாம், ஸோ எப்படி மேட்ச் மூவ் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். நிறைய சேஞ்சஸ் இருக்கும் பர்சன்டேஜ் அடிப்படையில். தொடர்ச்சியாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல ஸ்டேபிள் ஆகும், டாப் 4 பிக், டேபிள் வைஸ், இந்த சில விஷயங்களை வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு 1 or 3 மேட்சஸ் வரைக்கும், 3 or 4 மேட்சஸ் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் லோவாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கெஸ் பண்ணும்போது நல்ல லெவலில் ப்ளே பண்ண வாய்ப்பு ஏற்படும். ஓகேங்களா? ஓகே. ப்ளஸ் வேறு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ச்சுக்கு ஒரு 4 மேட்ச் 3 மேட்ச்சுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக எஸ்எல் டீம்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 மேட்ச்ஸ்க்கு ஜிஎல் டீம்ஸ் மட்டும் டெமோ டீமாக நம்ம கொடுக்குறோம். அதை எடுத்துக்கங்க. ஒரு 4 மேட்ச் போனதுக்கப்புறம் எஸ்எல் டீமாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ்எல் டீம் கொடுக்குறதுக்கு ஆரம்பிப்போம். ஒரு சில மேட்சஸ் எஸ்எல்லை தவிர்த்துட்டு அந்த மேட்ச் ஜிஎல் மட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் லைனப் எஸ்எல் ஜாயின் பண்ணுறது நம்மளை ஃபாலோ பண்ணி நீங்கள் எஸ்எல் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஆஃப்டர் லைனப் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. எஸ்எல் டீம் வரும் அப்படின்னா நான் அது எஸ்எல் டீம் அப்படிங்கிறது கொடுத்துருவேன். இல்லைனா ஜிஎலுக்கான டெமோ டீமாக நம்ம ப்ளே பண்ணுவோம். கம்பல்சரி ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிற மாதிரி மேட்ச்சை மட்டும் எஸ்எல் ப்ளே பண்ணுறது பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மேட்ச்சுக்குள்ள வந்துடுவோம். ஸோ இந்த 2 டீமு லாஸ்ட்டு சீசனோட சாம்பியன் பெங்களூர் டீமுக்கும் குஜராத் டீமுக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குது. ஸோ ஒரு சின்ன அசம்ஷன், குஜராத்தோட லெவல் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு 4 ஃபாரின் பிளேயரை யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக 5 பிளேயர் யூஸ் பண்ணலாம். பட் அதில் ஒன்று நம்ம சப்கான்டினென்ட் கண்ட்ரியாக இருக்கணும். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் அது மாதிரி இந்த 2 டீம்லேயும் யாரும் இல்லை. ஸோ 4 பிளேயர் தான் ஃபாரின் பிளேயர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த அசம்ஷனில் குஜராத்துக்கு இருக்கக்கூடிய லெவல் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வால்வரட், இச்பில்டில் யாராவது ஒரு பிளேயர் ப்ளே பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஸோ வால்வரட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஆன் டைமில் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு லெவல் பார்த்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த லெவலை வச்சு டேபிள் எப்படி பிரியுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குவோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 10 பிளேயர் தான் பிக் பண்ண முடியும். ஸோ அதை நான் பிக் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த ஒரு பிளேயர் யாராக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நம்ம குஜராத்தோட லெவலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கக்கூடிய பிளேயர். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த ஒரு பிளேயர் யாராக இருக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பிளேயர், ஸோ இந்த எஸ் சட்கரே, ஸோ அல்லது பேட்டிங்கில் இருக்கக்கூடிய எஸ் சைக், பி ஃபுல்மாலி. ஸோ இந்த 2 பிளேயரில் யாராவது ஒரு பிளேயர் இருக்கலாம். ஸோ இங்கே பவுலிங்கில் ஏதாவது மாற்றம் இருக்குமானா பி நாயக்கு பொதுவாக எம் கஸ்யாப் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் பேசர்ஸ் ரொம்ப குறையுது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல பி நாயக் அல்லது கௌதம், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம அசம் பண்ண குஜராத்தோட லெவல். குஜராத்தில் இப்போ இந்த டீமோட சின்ன ஒரு ஸ்ட்ராங்னஸ் வீக்னஸை பார்ப்போம். ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா பேத்மோனி, வால்வரட், கார்ட்னர், டாட்டின். ஸோ மோஸ்ட்லி இது இருக்க வாய்ப்பு அதிகம். மேபி இந்த இடத்துல வால்வரட்டுக்கு பொதுவாக இச்பில்டு ப்ளே பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இது ஒரு சான்ஸ் மட்டும் மாற்றமாக இருக்கும்.
பவுலர்ஸ் எல்லாருமே இந்தியன் பவுலர்ஸ் தான். ஸோ மெயினாக அப்போது இந்த டீமோட பவுலர்ஸில் தூண் அப்படின்னு பார்த்தோம்னா கார்ட்னரும் டாட்டினும் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இந்த 2 பேர்த்துக்கும் அதிகம். மோஸ்ட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர்ஸாக இருக்காங்க. இதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா மேக்னா சிங், தனுஜா கன்வர், இந்த 2 பேரும். பி மிஸ்ரா டொமஸ்டிக் லெவலில் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க லெவலில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பெங்களூரோட லெவல்ஸை பார்த்துக்கலாம். ரிச்சா கோஸ், மந்தனா, டி ஒயிட், மேக்னா, பெர்ரி, வெரஹாம். கிரஹாமுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தோணுது. ஃபாரின் பிளேயர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். ஸோ அதனால் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸ்ரேங்கா பட்டேல், ரேணுகா சிங், கிம் கார்த். இங்கே டீன் அல்லது கிம் கார்த் யாராவது ஒரு பிளேயர் மட்டும்தான் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு இனிஷியல் டோர்னமெண்ட் அப்படிங்கிறனால கிம் கார்த்துக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆசா. ஓகே, இந்த 10 பிளேயர். ஸோ இது அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் பிஸ்ட் அல்லது கே அகுஜா. ஸோ கே அகுஜாவை ஒரு பேட்டராகவும் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட் டைமுக்கு கொஞ்சம் ஹிட்டிங் எபிலிட்டியோடு இருக்க பிளேயர். ஸோ அவங்களுக்கான வாய்ப்பு இருக்கலாம், அல்லது பிஸ்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து பெங்களூர் உமனோட லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இங்கே ஃபாரின் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி ஒயிட். ஸோ இது இனிஷியல் டெவலப்மெண்ட். ஸோ பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் கொடுப்பாங்க, அதனால் டி ஒயிட் எடுத்திருக்கோம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டீன் அல்லது ஹெச் கிரஹாம் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கலாம் மிடில் ஆஃப் தி டோர்னமெண்ட்டில். ஸோ இனிஷியல் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் ஃபாரின் பிளேயராக ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் தான் இருக்காங்க. ஸோ ஸ்ரேங்கா பட்டேல் ஆகட்டும், ரேணுகா சிங் ஆகட்டும், கிம் கார்த் ஆகட்டும், ஃபாரின் பிளேயர் சொல்கிறது ஆசா சில நேரங்களில் நல்லா பர்ஃபார்மன்ஸும் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு பெங்களூர் உமன் கொஞ்சம் ஹைப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸோ உமன்ஸ் மேட்ச்சில் டீம் ஃபுல்லாக ஹைப்பாக இருக்குது, நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து வின்னிங் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்படி பார்த்தோம்னா குஜராத் உமன்ஸில் ஸோ இவங்க எல்லாருமே நல்ல ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க மேட்சை மாற்றக்கூடிய அமைப்பும் இருக்குது. ஸோ இதுவுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ 2 டீமும் பேட்டிங் பேஸ் அப்படின்னா 2 டீமுமே ஈக்குவலுங்கிறத தாண்டி குஜராத் ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்குது சின்னதாக. பவுலிங் அப்படின்னு பார்க்கும்போது பெங்களூர் உமன் அப்பர் ஹேண்டாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அப்பர் ஹேண்டு கொடுக்கறதுக்கு இவங்களுக்கான வாய்ப்புமே இருக்குது. பவுலிங்கில் கார்ட்னர், டாட்டின் அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க. ஸோ மோர் ஆர் லெஸ் எல்லா பாயிண்ட்டையும் பார்க்கும்போது ஈக்குவல் ஸ்ட்ரென்த் தான் 2 டீம் அப்படிங்கிறது என்னோடய ப்ரிடிக்ஷன். ஓகே, இப்போ இந்த லெவலை வச்சு என்ன லெவல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த லெவலை வச்சு நம்ம டேபிள் வைஸாக பிளேயர்ஸை பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குஜராத் உமன் பொறுத்த வரைக்கும் வால்வரட், ஹேமலதா, கர்லின் டியோல், கார்ட்னர், மேக்னா சிங். ஸோ இது சின்னதாக மாறலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல லெவலை எடுக்கும்போது குஜராத்தோட லெவலில் நம்ம யாரை எடுத்திருக்கோம் அப்படின்னா பி மிஸ்ரா அப்படிங்கிற பிளேயரை எடுத்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல தனுஜா கன்வர், பி மிஸ்ராவை எடுத்திருக்கோம். இங்கே ஏதாவது ஜோடி மாறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. ஒருவேளை தனுஜா கன்வர் பிஸ்ட் உள்ளே இருந்தால் இந்த லிஸ்ட்டில் கன்வரும் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம பிஸ்ட்டை இருக்கிற மாதிரி எடுக்கலை, கே அகுஜா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எடுக்கலை. ஸோ டேபிள் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அதை பார்த்துக்குங்க. இது குஜராத் உமனோட டேபிள் 1 பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ குஜராத் சைடு ஒரு வின்னிங் காம்பினேஷன் அமையுது அப்படின்னா இங்கே நீங்கள் மோஸ்ட்லி நம்ம முழுசாக டேபிளை பிரித்ததுக்கப்புறம் ஒரு சில பிக்குகள் கொடுக்குறோம். ஏன்னா இதை டேபிள் அப்படிங்கிறது பார்க்கும்போது குழப்பம் ஏற்படும். ஓகேங்களா? ஓகே, ரைட். ஸோ இது கொஞ்சம் கடகடன்னு பார்த்துக்குவோம். ஏன்னா இது கொஞ்சம் குழப்பமான விஷயம். இதுக்கப்புறம் மெயின் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத நான் 2வது சொல்கிறேன். அது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே போல் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நாம் எடுத்த லெவலுக்கு கிம் கார்த்து, ஆசா. ஸோ இந்த ஒரு 4 பிளேயர் டேபிள் 1 பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ டேபிள் 2 வேல்யூபிளான பிளேயர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் காட்டுறோம். புரியாதவங்க கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபுல்மாலி 11வது பிளேயராக உள்ளே வர ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க டேபிள் 2ல் வர்றாங்க. அதே மாதிரி டாட்டின். ஸோ இங்கே தனுஜா கன்வர், பி மிஸ்ரா. ஸோ நம்ம பி நாயக் எடுத்திருக்கோம். பி நாயக் அல்லது கசியாப். ஸோ 2 பேர்த்துக்கு ஒரே அமைப்பு தான் இருக்கும். ஸோ இவங்க குஜராத்தோட டேபிள் 2 பிளேயர்ஸ்.
ஸோ இங்கே இவங்க லாஸ் பண்ணுறாங்க, இதே மாதிரி தான் டேபிள் இருக்குது அப்படின்னா இங்கே டாட்டின் பி மிஸ்ரா மாதிரியான பிளேயர்ஸ் முக்கியமாக இருப்பாங்க, ப்ளஸ் பேத்மோனியும் சேர்த்து. ஓகேங்களா, அந்த 3 பிளேயரை கொஞ்சம் இதே தான் லெவல் அப்படிங்கும்போது அவங்கள கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி டீமில் எடுக்கிறது பெட்டர் சாய்ஸு. ஸோ இந்த டீமோட டேபிள் 2 பிளேயர் மந்தனா, ரிச்சா கோஸ், மேகனா, வெரஹாம். ஸோ அகுஜாவை எடுத்திருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சொன்னோம் பெஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும், அந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீகங்கா பட்டேல், ரேணுகா சிங். ஸோ 2 டீம்லேயுமே டேபிள் 2 அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. இது கொஞ்சம் பார்த்துக்குங்க. டேபிள் 2ல் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் பார்த்துக்குவோம். உமன்ஸ் மேட்ச்சுக்கு நமக்கு தெரியும், ஆல்ரெடி WBLல நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அங்கே முக்கியமான பிளேயர்ஸ் 8-9 பிளேயர் இங்கேருந்து ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் இந்த மேட்ச்சுக்கு எடுத்தோம் அப்படின்னா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பேத்மோனி, வால்வரட், கார்ட்னர், மேக்னா சிங், டாட்டின், தனுஜா கன்வர். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் மெயின் பிளேயராக ட்ரீம் டீம் என்ட்ராகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸாக இருக்க சான்சஸ் அதிகம். ஓகே, இதில் ட்ரம்ப் கார்டாக ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் நம்ம சொன்ன மாதிரி தான் பி மிஸ்ரா. ஸோ ப்ளே பண்ணும் பட்சத்தில் பி மிஸ்ரா. ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இந்த டீமில் இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வருவாங்க. மோஸ்ட்லி ஒரு 6 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராகிறாங்கன்னா இதிலிருந்து 5 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கும். உமன்ஸ் மேட்ச் இப்படி தான் சினாரியோ இருக்குது. ஒரு சில மேட்சஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது புரிய வரும். ஸோ அதே போல் பெங்களூர் உமனை பொறுத்த வரைக்கும் மந்தனா, டி ஒயிட், ரிச்சா கோஸ், ஈபெர்ரி, வெரஹாம், ஸோ கிம் காத். இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, ஸ்ரீயங்கா பட்டேல், கிம் காத். ஸோ இந்த ஒரு 7 பிளேயர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிக்கில் மிஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸில் இப்போ மெயின் பிளேயராக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா இங்கே ரேணுகா சிங் தாகூரை விட ஸ்ரீயங்கா பட்டேல் ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் ஆசா நல்ல பிளேயர் தான். ஒரு ட்ரம்ப் கார்டாக ஏதாவது ஒரு டீமில் உள்ள கொண்டு வந்து பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த கொடுத்துருக்கக்கூடிய 2 டீம்லேயும் கொடுத்த இந்த 13 பிளேயருக்குள்ளே மட்டும்தான் கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிறது வரும் பேசிக்காக. ஓகேங்களா, மெயின் பிளேயர்ஸ் இவங்க. ஸோ இந்த டீமில் ஒரு 6 பிளேயர் ட்ரீம் டீம் என்ட்ராங்க அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 4லிருந்து 5 பிளேயர் வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இப்போ நம்ம டாப் 4 பிக் பார்த்தா ஒர்க் ஆகாது. கண்டிப்பாக பர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகும், லெவல்ஸில் மாற்றம் இருக்கும். பேசிக்காக இந்த மேட்ச்சுக்கு கேப்டன் ஆப்ஷன்ஸ் எங்கெல்லாம் இருந்து வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். ஸோ இங்கே டபுள் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு பவுலிங் ஆர் செகண்ட் பவுலிங், எனி ஆப்ஷன்ஸ். ஒரு வேளை நீங்கள் குஜராத் உமன் வின் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த 2 பிளேயருக்கு கேப்டன் ஆப்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்படி தான் யூஸ் பண்ணி வருவாங்க. பியூர்லி பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் பேத்மோனிக்கு ஒரு கேப்டன் சாய்ஸ் போகலாம். ஸோ வால்வரட்டு போகலாமா அப்படின்னா கொஞ்சம் டஃப் திங்க். பெஸ்ட்டாக இந்த 3 பிளேயர் இந்த டீமில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகே, அடுத்து அதே போல் பெங்களூர் உமனில் கேப்டன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஈபெர்ரி ரீசெண்ட் டைம் ஃபார்ம் நல்லா இல்லை. பட் அவங்க இப்போது நம்ம டேபிள் வைஸில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயராக தான் இருக்காங்க. ஸோ இங்கே ஸ்ரீயங்கா பட்டேல். ஸோ இந்த 4 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர். இதில் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் அப்படின்னா இந்த 2 பிளேயர் தான் நம்ம சொல்லுவோம். ரீசெண்ட் ஃபார்மும் சரி எல்லாமே சரி. இதில் ஸ்ரீயங்கா பட்டேல் ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன். ஸோ கொஞ்சம் டவுன் ட்ராக்கோ அல்லது ரொம்ப நல்லா ரன் கொடுக்கக்கூடிய ட்ராக்கோ அப்படிங்கிற இடத்துல சிங்கிள் ஹேண்டடாக விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ரேணுகா சிங் மிஸ் ஆகும்போது ஸ்ரீயங்கா பட்டேல் கிட்ட விக்கெட் கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த 3 பிளேயர் பெஸ்ட்டு சாய்ஸில் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா, ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஈபெர்ரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சுக்கான வீடியோ போட முடிஞ்சது அப்படின்னா கொடுத்துருவோம். இதில் இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம் மெயினாக. இன்னொரு விஷயம், இந்த டோர்னமெண்ட் இல்லாமல் அடுத்து ஓடிஐ டோர்னமெண்ட் ஃபார்மேட் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கும் சில விஷயங்களை பார்த்து வச்சுருக்கோம். அதோட வீடியோஸ் வந்து தனியாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட்டாக இந்த 3rd ஓடிஐ இந்தியா vs இங்கிலாந்துக்கு நம்ம போட்டிருப்போம்.
ஸோ அது கரெக்டாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பேஸ் நம்ம கொடுத்த விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு வரும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கங்க. நிறைய ஓடிஐ மேட்சஸ் நடக்குது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ கொடுக்க முடியல. ஸோ இன்னொரு 2 or 3 days, ஸோ இந்த உமன்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 15th மேலே 15, 16 அப்படின்னு வச்சுக்கலாம். 16 to 2025 அதுக்கப்புறமா ஒரு சண்டேலேருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக எல்லா ஓடிஐ டோர்னமெண்ட்டுக்கும் ப்ளஸ் இந்த உமன்ஸ் பிபிஎல் இதுக்கும் 2க்கும் சேர்ந்து உமன்ஸ் ஐபிஎலுக்கும் சேர்த்து டெமோ டீம்ஸ் அப்படி கம்பல்சரி வந்துடும். எஸ்எல் அல்லது ஜிஎல் 2ல் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டுக்கான டெமோ டீம்ஸ் வந்துடும். ஸோ மோஸ்ட்லி ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு எஸ்எல்லுக்கான டெமோ டீம்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பேஸாக வச்சுருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.